அபிராமி. மதன் வாடாங்க. நீ முன்னாலேயே அபிராமியை லேடி டாக்டர் செக் பண்ணல? ஆமா. அந்த டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அது இவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்களா இல்ல பிரசவத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா? பதில் சொல்ல முடியாது முழிக்கிறான் பாரு. அன்னைக்கே உனக்கு உண்மை தெரியுமா? மூடி மறைச்சிருக்கான் கல்லூரி மங்க மாதிரி. ஏண்டா இவ்வளவு பெரிய விஷயத்தைய மறைக்கிறது? குடும்பத்துக்கு இது எவ்வளவு முக்கியமான விஷயம். அவளுக்கு சொல்ல வேண்டாம்டா. பெத்தவங்க நாங்க, வீட்டுக்கு பெரியவங்க, எங்களுக்கு தெரிய வேணாம். டேய் எப்படி உடைஞ்சு போய் நிக்கிறா பாரு. அவன் முகத்தை பாடுறா. இவங்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? டேய் மதன், உண்மை தெரிஞ்சதும் அபிராமி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிருக்கலாம்ல. ஏன் மறைச்ச? அவ எப்படி உடைஞ்சு போயிருக்கா பாரு. அவளுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. சொல்லுடா, ஏன் மறைச்ச? எப்படிப்பா சொல்ல முடியும்? அபிராமி மனச பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சாவே துடிச்சு போயிடுவாப்பா. பாருங்க எப்படி நொந்து போயிட்டான்னு. அபிராமியை இழந்து என்னால இருக்க முடியாதுப்பா. அதனாலதான் போய் சொன்னேன். அதுக்காவா மடையா மடையா? அந்த பொண்ணு பாவம் மனசுல எவ்வளவு கனவுல வளர்த்து வச்சிட்டு இருக்கு. ஒரு பொய்யை சொல்லி மறைச்சிட்டேடா. உண்மையை விட போய் எவ்வளவு கொடுமையானது. எங்க அக்காவோட ஆதங்கத்தை புரிஞ்சுக்காம மாமா நல்ல அக்காவை ஏமாத்திட்டாரு. வாய மூடு. உண்மையை நான் மட்டும் மனசுல போட்டுக்கிட்டு அவ நிம்மதியா தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாம நான் எப்படி எல்லாம் தவிச்சிருக்கேன் தெரியுமா? என்னமா அக்காவுக்கு ஏமாத்துறேன்னு சொல்றேன்? மடையா மடையா. அபிராமி, அபிராமி. பெரிய தப்பு பண்ணிட்டாமா. அப்பா என்னங்க? கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? டேய் மதன், விஷயம் தெரிஞ்சது என்கிட்ட அதை சொல்லிருக்கலாம்ல. ஏன்டா மறைச்ச? என்னம்மா ஏன் சொல்லலன்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்கறீங்களே. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே நீங்க எப்படி வேதனைப்பட்டிருப்பீங்க? உங்க எல்லாரோட வேதனையும் நான் தாங்கிக்கிட்டு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் துடிச்சிருக்கேன். இதையே யாருக்கும் புரியல. பெருசா கேள்வி கேக்குறீங்க. ஜோசியரை போய் பார்த்தேன். ஜாதகப்படி இப்ப இருக்கிற கிரக நிலப்படி கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா. அதுவும் ஆண் குழந்தை. அப்ப ஜோசியர் சொன்னது பொய்யா? அபிராமி, பேசாதீங்க என்கிட்ட. பேசாதீங்க. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே நீங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம். என்ன
எனக்கு குழந்தை பொறுக்காதது கூட அவ்வளவு வேதனை இல்லைங்க. ஆனா என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல அந்த வேதனை தான் எனக்கு அதிகமா இருக்குங்க. நமக்கு பொறுக்க போற குழந்தை எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ஆசை உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டீங்களே. ஏன் என்ன ஏமாத்தவா? திருப்தியா உங்களுக்கு? ஏமாத்திட்டீங்களா? திருப்தியா? சொல்லுங்க, இது மட்டும் தான் மறைச்சு வச்சிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? அபிராமி கூல் டவுன். நெருப்ப முழுகிக்கிட்டு எப்படி குளிர்ச்சியா இருக்கிறதுனா? அபிராமி, குழந்தை பொறுக்கலன்ற வேதனை எனக்கு மட்டும் இல்லையா? இத சொன்னா நீ ஓடிச்சு போயிடுவேன்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் மறைச்சேன். ஐயோ ஐயோ ஐயோ, இத நீங்க அப்பவே சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு அதிர்ச்சி கம்மியா இருந்திருக்குங்க. எவ்வளவு ஆசை, எவ்வளவு நம்பிக்கை நான் வளர்த்துட்டு இருந்தேங்க. இப்ப விழுந்திருக்கு பாருங்க அடி. அது ரொம்ப பலமாக விழுந்திருக்குங்க. Thank you very much. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திருப்தியா இருக்கும். பாடாதீங்க. எனக்கு இப்பதாங்க புரியுது, கொஞ்ச நாளாவே நீங்க என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அபிராமி, ஆமா, நான் சொல்றதா உண்மை. இப்ப நான் பேச நீங்க கேளுங்க. நான் ஒரு தாயா முடியாதுன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதால் தாங்க என்கிட்ட ஓட்டுதல் இல்லாம போயிடுச்சுங்க. ஆமா, நீங்க சொன்னா இனிமே நான் கேட்க மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க. ஆமா ஆமா ஆமா, அதான் உண்மை, அதுதான் உண்மைங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த வேதனை தான் அப்பா கிட்ட கோவம், அம்மா கிட்ட சண்டை, என் மேல எரிஞ்சு விழுறீங்க. போதும்பா போதும். எனக்கு இப்பதான் எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. நீங்க என்கிட்ட மறைச்சிட்டு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. எனக்கு இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு. மகாலட்சுமி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேங்க. ஆனா இப்போ நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி ஆயிட்டேங்க. ஐயோ, எல்லாமே நான் செஞ்ச பாவங்க, நான் செஞ்ச பாவம். ஆனா நீங்க என்கிட்ட மறைச்சீங்க. அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாலும் ஏன் மறைச்சீங்க? சொல்லுங்க, ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு மட்டும் குழந்தை பிறக்கணும் ஆசை இல்லையா? உங்களுக்கு மட்டும் ஆசை இருக்கா? ஏன் மறைச்சீங்க? சொல்லுங்க, ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லுங்க. நீங்க ஏங்க இருக்கீங்க? எனக்கு கூட ரொம்ப வருத்தமா இருக்குங்க. பாவ அபிராமி அக்கா இத எப்படி தாங்கிப்பாங்களோ. இப்பவே போய் ஆறுதல் சொல்லும் போல தோணுது. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத ரோஹிணி. அவளுக்கு இருக்கிற கோவத்துல தாயாக போற நிலைமையில இருக்கிற உன்னை பார்த்தா அவ என்ன பேசுவான்னு எனக்கே தெரியாது. பாவம், குழந்தை பிறக்க போகுது நீ எவ்வளவு கற்பனையோட வாழ்ந்துட்டு இருந்தா. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் நொறுங்கி போயிட்டா. நொறுங்கி போகாம என்ன ஆவாங்க? நீ சொன்ன விஷயத்தை கேட்டா என்னாலே தாங்க முடியல. அக்காவால எப்படி ரம்யா தாங்க முடியும்? நம்ம அக்காக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் ரம்யா வந்துச்சு? ரொம்ப கொடுமை விஷயம். அக்காவை நினைச்சா என்னால எதுவுமே பண்ண முடியல. இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம அக்கா தாயாக முடியாததுனால அந்த சாந்தியோட கை ஓங்கிடும் போல இருக்கு. அதுதான் என்னால சுத்தமா தாங்கிக்க முடியல. அந்த சாந்தியோட குழந்தை நம்ம கார்த்திக் மாமாக்கு பிறக்கலனாலும் அவ இப்போதைக்கு தாயின்ற சனத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஒருவேளை நாளைக்கே அந்த சாந்திக்கு குழந்தை பிறந்துட்டா அவ கை இன்னும் ஓங்கிடும் ஷியாமண்ணா. ஏற்கனவே இப்ப வீட்ல எல்லார் நிம்மதியும் டோட்டலா போச்சு.
அக்கா நடப்போன மாதிரி ஆயிட்டாங்க. வீட்டுக்கு போகவே பிடிக்கல. அந்த மாதிரி வார்த்தைய உங்க வாயால சொல்லாதீங்க. இப்பதான் நீங்க அபிராமி அக்கா பக்கத்திலேயே இருக்கணும், ஆறுதல் சொல்லணும். தாயாக முடியாதுங்கிற சோகம் ஒரு பொண்ணுக்கு சாதாரணமானதில்ல. அதை அவ தாங்கிக்கணும்னா அவளுக்கு ஆறுதல் வேணும். அதனால வீட்டுக்கு போக பிடிக்கலங்கிற வார்த்தை மட்டும் வேண்டாம். எனக்கும் அபிராமி அக்காக்கும் நடுவுல நட்பு முறிஞ்சதுனாலதான் என்னால போய் அவங்கள பார்க்க முடியல. நீங்களாவது பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லலைன்னா அவங்க விபரீதமான முடிவுக்கு போனால போயிடுவாங்க. என்ன ஷமனா, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பாரு ரம்யா, என் மனசுக்குள்ள இருந்த சந்தேகத்தை சொன்னேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் மதன் மாமாக்கும் ரோஹிணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. மதன் மாமா ரோஹிணி வீட்டுக்கு போறதும் வரதும் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ரம்யா. அது மட்டும் இல்ல, ரோஹிணி ஆஸ்பத்திரிக்கு போனதும் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் மதன் மாமா தான் காரணம்னு அக்காக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரம்யா, நீ சொன்ன மாதிரி இந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கட்டும். அவளுக்காக இன்னும் உன் மனசுல இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கியா? உனக்கு ரொம்ப பெரிய மனசு ரோஹிணி. ஆனா விதியை பாத்தியா? தாலி கட்டிக்கிட்டவளுக்கு தாயாக முடியல, தாயானவளுக்கு தாலி கட்ட முடியல. உண்மையிலேயே உங்க 2 பேருக்கு இடையில என் நிலைமைதான் ரொம்ப மோசம். சரி ரோஹிணி, நீ அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? கசப்பான உண்மைதான். லீகலா இருக்கிற ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்காது, இல்லீகலா இருக்கிற ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்க போகுது. நிறுத்தியா ஷமனா, நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. இதுக்கெல்லாம் ஏது ஆதாரம்? ஆதாரம் என் மனசுல இருக்கு. கூடிய சீக்கிரம் அது தெரிய வரும். பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான். ஆனா இப்போ தாயாக முடியாதவளோட தாயாக போறவ கிட்ட தான் மாமாக்கு நாட்டம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம அக்கா மேல வெறும் அனுதாபம் தான் இருக்கும். உன்னை பார்த்து அனுதாபப்பட யாரும் இல்ல, ஆனா நீ அவளை பார்த்து அனுதாபப்படுற. விதி, அத மாத்த யாராலும் முடியாது. உன்னை பார்த்து தெய்வம் இல்லைன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப தெய்வம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏமா அப்படி எல்லாம் பேசுற? வலி பெத்தவளுக்கு தான் தெரியும் அந்த வலி. 4 பேர் அறிய உனக்கு நான் வளைகாப்பு நடத்த முடியலையே, 4 நல்லது கெட்டது செய்ய முடியலையேன்னு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். நீ என்ன கல் நெஞ்சிக்காரின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. மனச கல்லாக்கிட்டு அக்கா கிட்ட மதன் மாமா ரோஹிணி பத்தி சொல்லிடலாமா? போச்சு போ. ஏற்கனவே நொறுங்கினவள சாம்பலாக்க சொல்றியா? நம்ம அவசரப்பட்டு அக்காவை பலியாக்க கூடாது ரம்யா. யோசிக்கணும். தேவையான ஆதாரம் கிடைச்ச உடனே சந்தர்ப்பம் பார்த்து உண்மையை உடைக்கணும். என்ன ஜோசியரே, எங்க குடும்பத்துல நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டுதான் செய்யறோம். நீங்க சொல்ற பரிகாரங்களை தான் செய்யறோம். ஆனா உங்க ஜோசியமே தப்பா போயிடுச்சே. அம்மா, அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டிடாதீங்க. என் ஜோசியம் என்னைக்குமே தப்பானதில்ல. தினமும் கடவுளை வேண்டி கடவுள் ஆணையிட்டாதான் எந்த ஜாதகத்தையும் பாக்குறேன். என்ன அருள் வாக்கு வருதோ அதை சொல்றேன். முதல்ல நிதானமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என் மூத்த மருமக அபிராமிக்கு குழந்தைய பிறக்காது, அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு பெரிய டாக்டருங்களா சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? எங்க குடும்பத்துக்கு, அதுவும் குறிப்பா மதனுக்கு வாரிசு இருக்குன்னு சொன்னீங்க. அது இப்ப பலிக்காம போயிடுச்சே. என்னாச்சு உங்க கணக்கு? எங்க தப்பு நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஜாதகப்படி நான் என் வாயால சொன்ன பலன் சரிதான், அது பலிக்காம போகாது. இப்பவும் திரும்ப ஆணித்தரமா சொல்றேன், உங்க மகன் மதனுக்கு புத்திர பாக்கியம் உண்டு உண்டு உண்டு. என்னங்க சொல்றீங்க? அபிராமிக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க, மதனுக்கு புத்திர பாக்கியம் உண்டுன்னு நீங்க சொல்றீங்க. இது எப்படி நடக்கும்? ஏம்மா நடக்காது? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் சொன்ன பலனை திரும்பவும் சொல்றேன். ஆர்கே குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்கிற ஒரு யோகம்
உங்க மகன் ஜாதகத்துல இருக்கு. உங்க மருமக அபிராமி தாயாக முடியலன்னா என்ன? இந்த உலகத்துல அபிராமி மட்டும்தான் பொண்ணா? என்ன சொல்றீங்க? ஏமா மதனுக்கு இன்னொரு பொண்ணு தாரமா வரக்கூடாதா? ரெண்டாம் கல்யாணத்துல ஒரு வாரிசு வரக்கூடாதா? அப்படின்னா முன்ன சொல்லாத ஒரு விஷயத்தை இப்ப சொல்ற. உங்க மகனுக்கு இருதார யோகம் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, என் அபிராமியை தவிர என் மகன் வேறொரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அபிராமி தவிர வேறொரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளை வரவே முடியாது. பாசம் சில சமயம் கண்களை மறைக்கும், உண்மையை ஏத்துக்க தயங்கும். அதுக்கு ஜோசியம் ஒன்னும் பண்ண முடியாதுமா. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். 9 கிரகம் சுத்துற சுத்துக்கு ஆட்டம் போடுற மனிதர்கள். நாமெல்லாம் தோல் பொம்மைங்க. நம்மள ஆட்டி வைக்கிற கயிறு அந்தரத்துல இருக்குமா? இந்த நிமிஷம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கிரகங்களை தெய்வங்களே வணங்கும். அதுக்கு புராணம் இருக்கு, இதிகாசம் இருக்கு. மனிதர்களுடைய வேண்டுதலுக்கு கூட தெய்வங்கள் கட்டுப்படும். இது சத்தியம்மா. ஆனா கிரகங்கள் நீதிபதிகள் மாதிரி. அதோட தீர்ப்பு எப்பவுமே சரியாத்தான் இருக்கும். மொத்தத்துல உங்க மகனுக்கு இன்னொரு தாரமும் உண்டு. அந்த தாரத்து மூலமா உங்களுக்கு ஒரு பேர குழந்தையும் உண்டு. இது நடக்கலன்னா என் தொழிலையே விட்டுறமா. மாமா, நான் உங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல. பாவம் அக்கா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க கோபம் பூரா உங்க பேர்ல தான் இருக்கு. நாம எவ்வளவுதான் சர்வ ஜாக்கிரதையா மூடி மறைச்சாலும் உண்மை வெளிவந்துருச்சு. என்கிட்ட சொன்னதை நான் மறைச்சிட்டேன். அதே மீறி எல்லாம் தெரிஞ்சு போச்சு.